வேதங்களையும் வேதாந்தங்களையும் அடிப்படையாக வைத்துத்தான் தமிழிலே பல்லாயிரக்கணக்கான ஞான நூல்கள் இருக்கின்றன. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளத்த மறைமொழிதானே மந்திரம் என்ப தொல்காப்பியனார் சொல்லுகிறார். சமஸ்கிருதத்துக்கு சரியான சொல் என்று சொன்னால் அந்த மந்திரம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மந்திரம் ஓதணும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே நல்ல சுபிட்சத்தை அடைய வேண்டும், நல்ல இறைநிலையை அடைய வேண்டும், இறை சக்தி இருக்க வேண்டும், தன்னுடைய மனதிலே நல்ல தர்ம நெறி ஓங்க வேண்டும். இதெல்லாம் நினைச்சா அதுக்குன்னு ஒவ்வொரு மந்திரங்களை எடுத்து தினம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். மந்திரங்கள் நமது ஞான மொழி, மந்திரங்கள் நமக்கு அந்நிய மொழி என்று அந்நியர்களுடைய கைக்கூலிகள் சொல்வதை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். நம்முடைய தமிழை அழிப்பதற்காக, நம்முடைய தமிழனுடைய அடையாளங்களை அழிப்பதற்காக, நம்முடைய தமிழகத்தை கூறு போடுவதற்காக இங்கே புகுந்திருக்கிற அந்நிய சக்திகள் தான்